திருவடி தரிசனம் ஆன்மீக உறவுகளுக்கு உங்கள் திருவடி சரவணனின் அன்பு வணக்கம். சித்திரை மாச அமாவாசையை முன்னிட்டு வர்ற ஏப்ரல் 25ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஒரு அற்புதமான அயோத்தி, காசி, திரிவேணி சங்கமம், கயா, புத்தகயா யாத்திரையை நம்ம திருவடி தரிசனம் சார்பா நம்ம திட்டமிட்டு இருக்கோம். இந்த யாத்திரையில பாத்தீங்கன்னா பிரதோஷத்தன்னைக்கு நம்ம எல்லாம் வல்ல காசியுடைய காவல் தெய்வமான கால பைரவரை வணங்கி இந்த யாத்திரையை ஸ்டார்ட் பண்றோம். மறுநாள் மாத சிவராத்திரி அன்னைக்கு காலையிலேயே கங்கா ஸ்நானம் பண்ணிட்டு பித்ரு தர்ப்பணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் வல்ல இறைவனாகிய காசி விஸ்வநாதரையும் விஷாலாட்சியும் அன்னபூரணி, துண்டி கணபதி, சாட்சி கணபதி, காலராத்திரி துர்கா, நீல சரஸ்வதி எல்லாரையுமே தரிசிக்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா புத்த கயா போறோம். புத்த கயால புத்தர் ஞானம் அடைஞ்ச அந்த போதி மரத்துல உட்கார்ந்து தியானம் பண்றோம். அதுக்கு அடுத்த நாள் சித்திரை அமாவாசை அன்னைக்கு, சித்திரை மாதம் வர்ற அமாவாசை ரொம்ப விசேஷமானது. அன்னைக்கு பெருமாளுடைய மகாவிஷ்ணுடைய பாதம் இருக்கக்கூடிய கயால போயிட்டு நம்ம 32 தலைமுறை முன்னோர்களுக்கு பிண்டதானம் பண்றோம். பிண்டம் கொடுத்து சிராத்தம் பண்ணி 32 தலைமுறை முன்னோர்கள் அவங்களுக்கு அவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்புறோம். அவங்களுடைய ஆசைகளை பெறுறோம். மறுபடியும் பாத்தீங்கன்னா திரும்ப காசி வர்றோம். இனிய நினைவுகளோட நிறைய பொருட்கள்லாம், அந்த ஆன்மீக பொருட்கள், கங்கா தீர்த்தெல்லாம் வாங்குறோம். அடுத்து சமீபத்தில் கும்பமேளா நடைபெற்ற கங்கா, யமுனா, சரஸ்வதி 3 நதிகள் சங்கமிக்கிற அந்த திரிவேணி சங்கமத்துல தம்பதி சமேதரா வேணி தானம்ங்கிற ஒரு முக்கியமான வாழ்நாள் கடமையான ஒரு பூஜையை செய்யறோம். சைன குளத்துல இருக்க ஆஞ்சநேயரை வழிபடுறோம். அம்பாளுடைய 51 சக்தி பீடங்கள்ல ஒன்னாகிய அலோபி மாதா தாயை தரிசிக்கிறோம். வேணி மாதவர்ங்கிற ஒரு பெருமாளை நம்ம திரிவேணி சங்கமத்தில் தரிசிக்கிறோம். எல்லாத்தையும் விட ரொம்ப சிறப்பா அயோத்தியில புதிதாக கட்டப்பட்ட அந்த ஆலயத்தையும் அந்த பாலராமர் 7 வயது குழந்தையாக ராமர் இருக்கக்கூடிய பாலராமரை பார்க்கிறோம். ரொம்ப விசேஷம். 108 திவ்ய தேசங்கள்ல திரு அயோத்திங்கிற திவ்ய தேசம் திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட கொடிமரத்தோட நம்ம ஊர் பாணியில் அமைஞ்ச அந்த திவ்ய தேசத்தையும் நம்ம தரிசிக்கிறோம். ராமர் பட்டாபிஷேகம் நடந்த பட்டாபிஷேக மண்டபத்தை பார்க்கிறோம். சீத்தை தன் கைகளால் சமையல் செய்த சீத்தையுடைய சமையலறையும் நம்ம அதுல பார்க்கிறோம். இவ்வளவு அருமையான இந்த யாத்திரை எல்லாம் முடிச்சுட்டு லக்னோல இருந்து திரும்ப சென்னைக்கு வர்றோம். இது விமான யாத்திரை, விமானத்துல தான் போறோம். அங்க நம்மளுடைய டிராவல் ஃபுல்லாவே வசதியான ஏசி பஸ்ல பண்றோம். தென்னிந்தியாவை முக்கியமா தஞ்சாவூரை பூர்வீகமா கொண்ட ஒருத்தங்களால கேட்டரிங், அவங்க சமையல்ல நம்ம ஒரு சமையல அவங்க நமக்கு எல்லா இடமும் நம்ம கூடவே சமைச்சு கொடுக்க போறாங்க. அது இல்லாம கங்கையில போட்ல போறோம், போட்டிங் போறோம். இந்த அற்புதமான யாத்திரையில கலந்து கொண்டு நம்ம முன்னோர்களுக்கான கடமை கயாவில் செய்யறோம். நம்ம வாழ்க்கையில இந்த பிறவில நம்மளுடைய கர்ம வினைகளை நீக்குவதற்கு விஸ்வநாதர் விஷாலாட்சி தரிசனம் பண்றோம். நம்மளுடைய சந்ததிகளுக்கும் நமக்கு அடுத்த பிறவிகளுக்கும் திரிவேணி சங்கமத்துல வேணிதானம் பண்றோம். குழந்தையா இருக்க ராமரை தரிசனம் பண்ணி ரொம்ப திருப்தியா நம்ம வாழ்நாள் கடமையான இந்த காசி யாத்திரையை நம்ம பூர்த்தி செய்யறோம். வாய்ப்பும் நேரமும் வசதியும் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த யாத்திரையில் கலந்து கொண்டு உங்கள் வாழ்நாள் கடமையான காசி யாத்திரையை பூர்த்தி செய்யும்படி உங்கள் திருவடி சரவணன் உங்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி.